தை பொங்கல் எதற்காக கொண்டாடுகிறோம் என்று தெரியுமா? தை பொங்கல் என்பது தமிழர் வாழ்வில் மிக முக்கியமான பண்டிகையாகும். இது நன்றி கூறும் பண்டிகை என்றாலும் இதன் பின்னணி ஒரு ஆழமான வரலாற்றையும் கொண்டுள்ளது. தை பொங்கலின் கதை. முன்பொரு காலத்தில் தமிழ்நாட்டில் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்தது. தமிழர்கள் கடவுளாக மண், நீர், செடி, மாடு ஆகியவற்றை நோக்கி வழிபட்டனர். தை பொங்கல் பண்டிகை நன்றி கூறும் நிகழ்வாக துவங்கப்பட்டது. இது விளைச்சல் அறுவடை செய்யப்பட்ட பின் கொண்டாடப்படும் மகிழ்ச்சி திருநாளாகும். ஒரு புகழ்பெற்ற வரலாற்று கதையில் காமதேனு என்ற திருப்பதி மாடு மனிதர்கள் தன்னை நன்றியுடன் போற்றுவதாக சிவபெருமானிடம் கூறியது. அதற்காக மக்கள் தனது மாடுகளுக்கு போற்றி அவற்றுக்கு சிறப்பு அர்ப்பணிக்கவே இந்த பண்டிகை உருவானதாக கூறப்படுகிறது. மாடுகளுக்கு கற்றை கட்டி பொங்கலின் முக்கிய நாளான மாட்டுப் பொங்கல் நடக்கிறது. அதேபோல் தைப்பொங்கலின் முக்கியத்தை தமிழர்கள் தங்கள் சமூக வாழ்விலும் வரவேற்றனர். இந்த திருவிழா காலத்தில் தை மாதத்தின் முதல் நாளில் சூரியனுக்கு சூரிய பகவான் என்று கூறி உணவின் மூலாதாரமாக விளங்கும் சந்திரன் மற்றும் சூரியனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். பொங்கலின் நோக்கம் ஒன்று, நம் நிலத்திற்கு, பசுமைக்கு, மாடுகளுக்கு மற்றும் இயற்கைக்கு நன்றி கூறுவது. இரண்டாவது, விவசாயிகளின் கடின உழைப்பையும் மதிப்பது. மூன்றாம், குடும்பம் மற்றும் சமூகத்தை இணைத்து கொண்டாடுவது. தை பொங்கல் நாள் தை மாதத்தின் முதல் நாளில் மக்கள் பொங்கல் வைக்கும் இடம் சுத்தமாக மாங்கோலக் கோலங்களால் அலங்கரிக்கப்படும். புதுமையான பொருட்களுடன் இத்தினம் சிறப்புற கொண்டாடப்படுகிறது. தை பொங்கல் புதிய தொடக்கத்திற்கு நம்பிக்கையையும் நலனையும் அளிக்கிறது.